In this class, we are going to know about the oxides of nitrogen. Okay, so here I am introduce 6 types of oxides of nitrogen. So first one is nitrous oxide. The formula is N2O. You should be memorize yourself. Okay. Next, nitric oxide. Okay, the formula is NO. Third one is dinitrogen trioxide, which is otherwise called as nitrogen sesquio oxide. Okay, so this is the third one. Fourth one, nitrogen dioxide. Okay, formula is NO2. Okay, fifth one, nitrogen tetroxide. Here is the oxygen is 4. That's why it is the tetroxide, dinitrogen tetroxide. Last one, nitrogen pentoxide. Here is the oxygen is 5. Okay, so how can you calculate the oxidation number? Here the oxygen having -2 oxygen state. So what happen automatically? Nitrogen having +2 oxygen state. So 2 nitrogen having +2 means 1 nitrogen having +1. So oxygen state of nitrogen, oxidation number of nitrogen here is the +1, for nitric oxide +2, for dinitrogen trioxide +3, nitrogen dioxide +4, and nitrogen tetroxide +4, and nitrogen pentoxide is +5. Okay, so next preparation. Okay, this is very important. How can you prepare the nitrous oxide? This type of questions are happen. Okay, so first one, how can you prepare the nitrous oxide? This is otherwise called as laughing gas. Okay, தமிழ்ல சொல்லணும்னா சிரிப்பூட்டும் வாயு அப்படின்னு சொல்லலாம். இந்த நைட்ரஸ் ஆக்சைடை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், this is ammonium nitrate. ஓகே, அம்மோனியம் நைட்ரேட்டை நான் ஹீட் பண்ணும்போது you get nitrous oxide and water. ஓகே, so hydrogen oxygen இருந்தா வாட்டர் வரும். so nitrogen oxygen கேட்டு nitrous oxide இங்க வரும். how can you balance this? so இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் 2 இருக்கு. so hydrogen பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. so அதற்காக இங்க 2 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். so ஆக்ஸிஜன் பேலன்ஸ் ஆயிடும். ஓகே, நைட்ரிக் ஆக்சைடு preparation அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோடியம் நைட்ரேட் reacts with ferrous sulfate with sulfuric acid to give ferric sulfate, sodium bisulfate, nitric oxide, water. So இதுல இன்னொரு பாசிபிள் ப்ராடக்ட் என்னன்னா சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட், அதுக்கு பதில் சோடியம் சல்ஃபேட் பாசிபிள். ஓகேப்பா, அந்த இப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சோடியம் சல்ஃபேட்டை வச்சு இப்ப பேலன்ஸ் பண்ணுவோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அயான் 2 இருக்கா, இங்க 2 அயான் போட்டாச்சு. சோடியம் இங்க 2 இருக்கா, சோ அதுக்காக இங்க 2 அப்படின்னு போட்டோம். இப்ப சல்ஃபேட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 3 + 1 4. ஸோ ஆல்ரெடி 2 இருக்கு, ஸோ அதனால இங்கே 2 போடுறேன். அப்படின்னா வாட்டர் மாலிகூல் ஆட்டோமேட்டிக்காக 2 ஆகும். ஸோ நைட்ரஜன் 2ங்கிறதுனால இதையும் 2 போட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகி வந்திருக்கும். ஓகேவாப்பா, நைட்ரஜன் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா பக்காவாக பேலன்ஸ் ஆகிருக்கு. இதில் 2 1 3, ஏன்னா இதெல்லாம் நம்ம சல்ஃபேட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா வரும். இப்போ சோடியம் சல்ஃபேட்டுக்காக தான் இதை பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் சோடியம் பைசல்ஃபேட்டுக்காக பேலன்ஸ் பண்ணோம்னா சிம்பிளான சின்ன விஷயம் தான். இதுல ஒரு சோடியம் குறைஞ்சிட்டு ஒரே ஒரு சோடியம் மட்டும் தான் இருக்கு, அது மாதிரி ஒரு எக்ஸஸ் ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். இந்த 2 சோடியம் இங்க இருக்குல்ல, அதுக்கு பதில் இங்க 2 போட்டுக்கோ. ஓகே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், இதுல ஒரு 4, இதுல ஒரு 2, அப்போ 4 + 2 எவ்வளவு 6. அதுக்காக இந்த ஹைட்ரஜனை 3. இப்ப பாத்தீங்கன்னா தெளிவா வந்திருக்கும் பேலன்சிங். இப்ப எப்படின்னா இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நான் பண்ணிருக்கேன். ஓகே, நீ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் மெத்தட்ல ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இது +2 இருக்கும், இது +3 ஆக்சிஜன் ஸ்டேட், ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 தான். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது வந்து +5 ஆக்சிஜன் ஸ்டேட், இது அதாவது நைட்ரஜன் ஆக்சைடா,
இது பார்த்தீங்கன்னா -6 +1 +5 ஆக்சிஜன் ஸ்டேட்டு, இது பார்த்தீங்கன்னா +3 ஆக்சிஜன் ஸ்டேட்டு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்சிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக வராது. ஸோ அதுக்கு இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை நான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைநைட்ரஜன் ட்ரைஆக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த நைட்ரிக் ஆக்சைடையும் இங்கே இருக்குல்ல நைட்ரஜன் டெட்ராக்சைடு இது ரெண்டுத்தையும் ட்ரீட் பண்ணினா யூ கெட் N2O3. ஸோ இதுக்கு பேர் நைட்ரஜன் செஸ்கியூ ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இதை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சின்ன விஷயம்தான். இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 நைட்ரஜன் போட்டு இங்கே 2 போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆக்சிஜனை தெளிவாக பேலன்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட் நைட்ரேட். இது உங்கள் புக்கிலேயே கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஸோ இது லெட் நைட்ரேட்டை ஹீட் பண்ணினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கெட் லெட் ஆக்சைடு, நைட்ரஜன் டை-ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம்? இது ஜஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் அதாவது நம்மளுடைய சின்ன கிளாஸ்லேயே இதை படிச்சிருக்கோம். லெட் நைட்ரேட்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா NO2 கேஸ் என்ன செய்யும்? வெளியில் வரும். NO2 கேஸ்னாலே ப்ரௌன் கேஸ் தான், ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவாப்பா? ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலில் கூட அதை பார்க்க போகிறீங்க. எதுலேருந்து NO2 கேஸ் வெளியில் வருதோ அதில் என்ன இருக்குன்னு அர்த்தம், நைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு. ஸோ இப்போ இதை ஹீட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கவனிங்க. இங்கே நைட்ரஜன் லெட் ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. நைட்ரஜன் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே 2ன்னு போடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 4, 5 அண்ட் 7. அப்போ இதை 6ஆக மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம சிம்பிளாக 1/2 போடலாமா? அப்போ the whole equation is multiplied by 2 அப்படின்னு போட்டால் 2Pb NO3 twice இதை ஹீட் பண்ணிங்கன்னா 2PbO plus 4NO2 plus O2 வரும். ஸோ இந்த இடத்துல ஈக்குவேஷன் தப்பாக இருக்கும், அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டெட்ராக்சைடு. இது சிம்பிள் தான், இட் இஸ் த டைமரைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது NO2 ஹீட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக N2O4 மாறும். ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று ரிவர்சபிள் ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பென்டாக்சைடு. அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்சைடை நைட்ரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ கெட் நைட்ரஜன் பென்டாக்சைடு அண்டு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட். ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இங்கே 2 இருக்கு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2. அப்போ ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்கு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2. ஆக்சிஜன் 6 இருக்குதா, 6 + 11 இருக்கு. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 + 5 11. ஸோ பேலன்சிங் ஓவர். ஸோ இந்த ஒவ்வொரு ஆக்சைடு, இப்போ நைட்ரிக் ஆக்சைடு இஸ் அ லாஃபிங் கேஸ். அது என்ன, கலர்லெஸ் கேஸ், நியூட்ரல். பொதுவாக ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் மேக்ஸிமம் அசிடிக்காக இருக்கும், இல்லைன்னா நியூட்ரலாக இருக்கும், கண்டிப்பாக பேசிக் கிடையாது. அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்ரஸ் ஆக்சைடு இட் இஸ் அ நியூட்ரல். ஓகே, நம்ம சுவாசிச்சா கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசிடிக் நேச்சர் கிடையாது. பட் ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமாக அது ரியாக்ஷன் வந்துச்சுன்னா அது நமக்கு ரொம்ப ஆபத்தான இது வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ராப்பர்ட்டி தான் நைட்ரிக் ஆக்சைடு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ப்ளூ சாலிட் அண்ட் அசிடிக் நேச்சர். இட் இஸ் த ப்ரௌன் கேஸ். இது நம்ம மறக்கவே முடியாது. நம்ம ப்ராக்டிக்கலில் பார்க்கும்போது இட் இஸ் த ப்ரௌன் கேஸ், இட் இஸ் ஆல்வேஸ் அசிடிக். ஓகே, அசிடிக்னா ஒன்றும் இல்லை, வாட்டர் கூட போட்டீங்கன்னா H2O3 வரும், வேற ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் த கலர்லெஸ் சாலிட் N2O4. இது கேஸு, இது சாலிட், இது ரெண்டும் கேஸ். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேஸு 3 சாலிட். ஓகேப்பா? ஒன்று ப்ளூ சாலிட், இது கலர்லெஸ் சாலிட், இதுவும் கலர்லெஸ் சாலிட், எல்லாம் அசிடிக்காக இருக்கும்பா. ஓகேப்பா? இது கொஞ்சம் இந்த டேபிளை தெளிவாக பாருங்க, என்னென்ன சேஞ்சஸ் சொல்லியிருக்கணும் அந்தந்த சேஞ்சஸ் எல்லாம் தெளிவாக பாருங்க. இங்கே இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷனில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸை கொஞ்சம் சரி பண்ணிக்கப்பா. நெக்ஸ்ட்ப்பா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் இப்போ 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருக்கோம். ஸோ அதே விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கால்குலேட் தி வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் தட் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோட வேலன்ஸ் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணுறேன். இப்போ இங்கே நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 6. அப்போ இங்கே ஒரு 2 நைட்ரஜன் இருக்குன்னா 10 + 6 16. ஸோ அதை கால்குலேட் பண்ணி தான் நான் இங்கே எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சிங்க. எழுதிட்டு ஒன்றுக்கும் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு பாருங்க. இப்போ இங்கே லூயிஸ் ஸ்ட்ரக்சர் போடுறதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நைட்ரஜன்
ஒரு பாண்டு நைட்ரஜன், ஒரு பாண்ட் ஆக்சிஜன். இதை போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணோம், லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ல எல்லாத்துக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான் வர மாதிரி போடணும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டோட்டலா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், அப்ப இங்க 2 4 எலக்ட்ரான் போட்டாச்சு. ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி ஃபில்டு. இப்போ இன்னும் இருக்கிறது 12 எலக்ட்ரான்ஸ் போடணும். அந்த 12 எலக்ட்ரான்ஸ் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கறத பாருங்க. ஸோ இங்க பாருங்க 2 4 6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 6. ஓகே, இப்போ டோட்டலி 12 எலக்ட்ரான் போட்டேன். அப்போ 12 + 4 16 ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இப்போ நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் ஓவர். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் 8 எலக்ட்ரான்ஸ் வர மாதிரி பண்ணணும் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான சின்ன விஷயம் தான். நீங்க கவனிங்க, இதுவும் இதையும் கொண்டு வந்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் ஆயிருமா? ஓகே, ட்ரிபிள் பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சிம்பிளா என்ன செய்ய போறீங்க, இப்போ இந்த இடத்துல நைட்ரஜன் ஒரு லோன் பேர் இருக்கும், 2 ட்ரிபிள் பாண்ட் ஆயிடும். நைட்ரஜன் பாத்தீங்கன்னா சுத்திலும் 2 4 6 8 ஓவர். இப்போ இங்க என்னன்னா, இங்க இருந்த நைட்ரஜனை நம்ம ட்ரிபிள் பாண்டா கொடுக்கறதுனால இப்ப இந்த நைட்ரஜன் தான் ஆக்சுவலி இதுக்கு டொனேட் பண்ணுது. சோ அப்ப ஆல்ரெடி அதுக்கு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது கிடையாது. இப்ப இந்த நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் இங்க என்னன்னா, இட் இஸ் டைரக்ட்லி அட்டாச்ட் வித் ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம். சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், இட் கெட்ஸ் பாசிட்டிவ், கெட்ஸ் நெகட்டிவ். ஓகேவாப்பா? சோ ஆட்டோமேட்டிக்கா இங்க நைட்ரஜன் வந்து டைரக்டா ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டத்து கூட இருக்கனால இது பாசிட்டிவும் இது நெகட்டிவாவும் மாறும். ஓகேவாப்பா? சரிதான். ஸோ நைட்ரிக் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னாப்பா மொத்தம் 11 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்க பாருங்க, 2 4 6 8 10. ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ அதை காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது. ஸோ இதே சேம் மெத்தடில் தான் அதையும் நீங்கள் பண்ண போறீங்க. அதே மாதிரி அதாவது நைட்ரஜன் செஸ்கியூ ஆக்சைடு. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஏன்னா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உனக்கு கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின்ல வரலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நோட் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ஸை போடுங்க. போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரும். இந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் நைட்ரஜனுக்கு தான் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, டபுள் பாண்டட் ஆக்சிஜன் வர சிங்கிள் பாண்டட் ஆக்சிஜன் வரும்போது அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஏன்னா பிகாஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டது கூட வரும்போது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சுச்சுவேஷன் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க. ஓகே, இது கூட வரும்போது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி தான் இங்க இதெல்லாம் புக்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கும். எங்க பாசிட்டிவ் எங்க நெகட்டிவ் போட்டிருக்கணும் அதை புக்ல என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து எழுதி வைங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நைட்ரஜன் டெட்ராக்சைடு, அதுலயும் பாருங்க இந்த 2 பாசிட்டிவ் சார்ஜ் மிஸ் ஆயிருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இதெல்லாம் எழுதுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பென்டாக்சைடு, இதுக்கும் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா இதே சேம் ஸ்ட்ரக்சர், ஆனா இன்பிட்வீன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வரும், அவ்வளவுதான். சிம்பிள் தான். மற்றபடி இந்த 2 ஸ்ட்ரக்சரும் ஒண்ணுதான். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நீங்க போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுல தான் வரும் ஒழிய மற்றபடி நீங்க வந்து சும்மா ஜஸ்ட் மெமரி பண்றது வராது. இது 11th பேஸை வச்சுக்கிட்டு தான் நீங்க இதை பண்ண முடியும்பா. ஓகேவாப்பா? சரிப்பா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஆக்சி ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் ஆசிட். தே ஆர் புரோட்டான் டோனார், தட் இஸ் H+ அயன் டோனார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ஹைப்போ அப்படின்னு சொன்னாலே ஆக்சுவலி என்ன, +1 ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து அதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லுவோம் நம்ம, ஹைப்போ அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்ப இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் ஃபார்முலா பாருங்க, ஷுட் பி மெமரைஸ் H2N2O2. இங்க நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ரஜன் 2 நைட்ரஜனுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் போட்டுக்கனா பாத்தீங்கன்னா தெரியும், 2த்துக்கு இடையில ஒரு டபுள் பாண்ட். ஓகே, சோ இதை நீங்க அந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்ப N டபுள் பாண்ட் N இங்க 2 சைடு போட்டுக்கணும். சோ 2 சைடுலயும் ஒரு ஓஸ் போட்டுங்க. சோ இது வந்து 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் வர மாதிரி வரும். இதுக்கு பேரு ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். இதுல இருக்க இந்த நைட்ரஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் +1 வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட்.
அது என்ன சார் அப்படின்னா இந்த ஒரு டபுள் பாண்ட் இருக்குல்ல அது மட்டும் என்ன ஆகும்னா அப்படி பிரிஞ்சு எக்ஸ்ட்ரா இந்த 2 OH குரூப் வரும். ஸோ அதுக்கு பேரு ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட். இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட், அடுத்தது ஹைட்ரோனா உனக்கு தெரியும் OH குரூப், வாட்டர் மாலிகூல், OH குரூப் இதெல்லாம் ஹைட்ரோன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இந்த ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் நமக்கு தெரியும். HNO2 அப்படிங்கிறது நைட்ரஸ் ஆசிட். ஒரு நைட்ரஜனை போட்டுட்டு ஒரு சைடுல டபுள் பாண்ட் O, இன்னொரு சைடுல OH, அது நைட்ரஸ் ஆசிட். அடுத்தது பாத்தீங்கன்னா பெர் நைட்ரஸ் ஆசிட். பொதுவா பாத்தீங்கன்னா வாட்டர் H2O, இது ஹைட்ரஜன் பெராக்சைடு. என்ன வித்தியாசம்? இதுல ஒரு ஆக்சிஜன் அதிகமா இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பெராக்சைடுன்னு சொல்லுவோம். அது மாதிரி பெர் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் எக்ஸஸ் வந்துச்சுன்னா, இந்த OH குரூப் இருக்கிற இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் எக்ஸஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா இது நைட்ரஸ் ஆசிட், இது பெர் நைட்ரஸ் ஆசிட். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்ல இது எல்லாமே லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெளிவா கரெக்டா வரும். சோ இங்க பாருங்க, ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் OH, இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், இதுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 6 இருக்கும். இந்த நைட்ரஜன் இங்க டபுள் பாண்ட் O. சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த மைனஸ் சார்ஜ் எதுக்கா வந்தது அப்படின்னா நைட்ரஜன் ஆல்ரெடி சொன்ன நைட்ரஜன் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்துக்கு கூட வரும்போது அது இது நெகட்டிவாகவும் அது பாசிட்டிவாகவும் வரும். இதே இந்த ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அந்த பாசிபிலிட்டி கிடையாது. சோ இதுக்கப்புறம் இங்க வருது இல்ல, இதுக்கு பேரு பெர் நைட்ரஸ் ஆசிட். இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா HNO2 HNO4 எப்படி எழுதலாம் அப்படிங்கறது பாருங்க. HONO3 அப்படின்னு எழுதலாம். அப்ப இதுல என்ன, ஒரு ஆக்சிஜன் எக்ஸஸா வருதா, சோ அதனால இது பேர் என்ன, பெர் நைட்ரிக் ஆசிட். அந்த ஆக்சிஜன் எங்க இன்சர்ட் பண்ணிருந்தோம் பாருங்க, இந்த OHக்கும் Nக்கும் இடையில இன்சர்ட் பண்ணிருப்பாரு. சோ இந்த நாலேஜ் இருந்தா போதும். சோ இங்க ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் தான். இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க பாத்துக்க போறோம் நம்ம. அது மாதிரி இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு 4 தான். அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 6, இதுக்கு 2. ஓகேவாப்பா? சோ அந்த மாதிரி இதை போட்டுங்க. இதை இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீ மெமரி பண்றதை விட இப்ப நான் அந்த லூயிஸ் டாட் மாடல் ஏற்கனவே போட்டிருக்கோம்ல, அதே மெத்தட்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்க ஆன்சர் வந்துருப்பா. ஓகேப்பா? இதுல அந்த நேம்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. ஹைப்போ அப்படின்னு +1 ஆக்சிஜன் சேர்த்து இதோட ஃபார்முலா வச்சுக்கோ. அப்புறம் இதுக்கும் வித்தியாசம் என்ன, 2 ஆக்சிஜன் எக்ஸஸா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க H2 கிடையாது, ஆக்சுவலி H4N2O4. ஓகேவாப்பா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்க, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. மற்றதெல்லாம் ஓகேப்பா, பார்த்துங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். இது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைப்போநைட்ரஸ் ஆசிட், இதுக்கு பேரு சில்வர் ஹைப்போநைட்ரஸ் ஆசிட். இதுக்கு பேர் என்னன்னா சில்வர் ஹைப்போநைட்ரைட். ஓகே, சோ அது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட போட்டீங்கன்னா இந்த சில்வரும் குளோரினும் சேர்ந்து AgCl ஆகிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இங்க வரனால இப்போ இது சில்வர் மொத்தம் 2 பேலன்சிங், இது 2 பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முடியும். அப்ப சில்வர் குளோரின் கூட சேர்ந்து AgCl gets precipitated, you get hyponitrous acid. நெக்ஸ்ட் நைட்ரஸ் ஆசிட். இது எது கூட பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரியம் நைட்ரைட் கூட. பேரியம் நைட்ரைட் சிம்பிள் தான். சில்வர் எடுத்துட்டு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றதுக்காக நான் ஏதாவது ஒரு ஆசிட் கூட ரீட் பண்ணிடுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். அப்ப இங்கேயும் என்ன பண்றேன், பேரியம் நைட்ரேட் போடுறேன், சல்பூரிக் ஆசிட் போடுறேன், பேரியம் சல்பேட் கூட சேர்ந்து பேரியம் சல்பேட் பிளஸ் HNO2 கூட சேர்ந்து HNO2. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க 2 போட்டீங்கன்னா ஆன்சர் ஓவர். ஓகேப்பா? சரி, இங்க NO2 2 இருக்கிறதுனால இங்க போட்டீங்கன்னா ஹைட்ரஜன் இங்க 2 வேற முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர் நைட்ரஸ் ஆசிட். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நைட்ரஸ் ஆசிட். அது HNO2 தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். இது ஆக்சுவலி HNO2 நைட்ரஸ் ஆசிட் தான் அப்படி எழுதியிருக்கேன். இங்க இது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுல இருக்கிற இந்த ஒரு ஆக்சிஜன் எடுத்து இங்க இன்சர்ட் பண்ண அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், ஆக்சுவலி ONOOH கிடைக்கும். இதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன், அதாவது HONO2 தட் இஸ் பெர் நைட்ரஸ் ஆசிட்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேல்பட்டு நீங்க பேலன்சிங் நீங்களே உட்காந்து பண்ணுங்க. நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு திரும்பி வரும். ஓகே, நெக்ஸ்ட் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன். இதுல இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்வால்ஸ் ப்ராசஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன்ல வரக்கூடிய மெத்தட் தான்.
அம்மோனியாவிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அம்மோனியாவை ஆக்சிடைஸ் பண்ணால் நைட்ரிக் ஆக்சைடு. அகெயின் இட் இஸ் ஆன் ஆக்சிடேஷன் டு கிவ் நைட்ரஜன் டயோக்சைடு. நைட்ரஜன் டயோக்சைடு which gives என்ன nitrogen tetroxide. Nitrogen tetroxide with water in presence of air to give nitric acid. ஸோ இது அதனுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட். அப்படி இல்லைன்னா ஆஸ்வால் மெத்தட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பெர்நைட்ரிக் ஆசிட், இது ஒன்றுத்துக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் பாருங்க. இதுக்கு +1, பொதுவாக சொன்ன ஹைப்போ அப்படின்னாலே +1, இது +3 நைட்ரஸ் ஆசிட், பெர்நைட்ரஸ் ஆசிட் +5, நைட்ரிக் ஆசிட் +5, பெர்நைட்ரஸ் ஆசிட் +7. அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் +7 ஆக்சிஜன் ஸ்டேட் வரைக்கும் பாசிபிள். இங்கேயும் பாருங்க நைட்ரஜன் பென்டாக்சைடை என்ன செஞ்சிருக்கேன் நான் H2O2, அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட போடும்போது இங்கேயும் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் இங்கே இன்செர்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் இன்செர்ட் ஆயிருக்கு ப்ளஸ் HNO2 which will be liberated. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன். முடிஞ்சதுப்பா. இது வந்து ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் சைடும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இப்போ நான் இன்னைக்கு இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் இதுதான் பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு. ஏன்னா கம்பல்சரியில் கேட்கலாம். கம்பல்சரியில் கேட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ரொம்ப கவனமாக வைக்க வேண்டியது இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இந்த 3ம் கவனமாக இருக்கணும். இது ஒன்று 4, இந்த 4ம் இந்த ப்ரிப்பரேஷனில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வச்சுக்க வேண்டியதுப்பா. ஓகேப்பா. ஸோ இப்போ இங்கே பார்த்தது என்னென்னா preparation and structures of oxides of nitrogen and oxyacids of nitrogen இந்த செஷனில் நம்ம பார்த்தது. ஸோ புக் எடுத்து வச்சு இப்போ நான் ஏதாவது சேஞ்சஸ் இடையில சொல்லியிருந்திருப்பேன். அந்த சேஞ்சஸ்லாம் புக்கில் சரியாக தெளிவாக பண்ணுங்கப்பா. ஓகேப்பா.